ஆனால் என்னன்னு தெரில, நீ கோச்சிங்கன்னு வச்சுக்க அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. கோச்சிக்காத. பாஸ்ட்டை பற்றி அவங்க கேட்டாலும் நீ ஒண்டி கேட்காத. நானே சொல்கிற வரைக்கும் நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு பண்ணு. இனிமே கேட்க மாட்டேன், போதுமா? ஆனா சத்யா, நீ குடிக்கிறது எனக்கு பிடிக்கல. சரி, ஏதோ மனசுக்கு கஷ்டம்னு சொல்ற, குடிச்சிருக்க. ஆனா நீ சரியா சாப்பிடுறியா? சாப்பிடாம சரக்கு மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆக்குறது? நீ தான் பாப்பா ப்ரெக்னெண்டாக இருக்குல்ல, இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கிற நீ. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற. வீட்டுக்கு போ. இங்கே வந்து வேலை செய்யாதுன்னு சொன்னால் நான் சொல்கிறத கேட்குறியா? நீ கேட்குறியா? ஆமா, கேட்க மாட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னால உறுதியா சொல்ல முடியும்க்கா. ஆனா அவன் தப்பான ஆள் கிடையாது. அவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுக்கா. இந்த பாரஞ்சலி, யாரையும் முழுசா நம்புற இடத்துல நாம இல்ல இப்போ. அத புரிஞ்சுக்கோ. மகேஷ் பண்ண வேலையே போதும். அக்கா, மகேஷ் எங்க, சத்யா எங்கக்கா? நீ வேணும்னு சொல்லாத. அவன் வேற. சத்யா வந்ததுக்கு அப்புறம்தான் என் லைஃப்ல முன்னேறதுக்கான ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. இன்னைக்கு 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு சத்யாவோட உழைப்பு தான்க்கா காரணம். என் லைஃப்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலக்கா. அவ இங்க இருக்கிறதுனால எனக்கு உதவியா இருக்கு, அவ லைஃபுக்கு அது உதவியா இருக்கு. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வர வழியா பாரு. ஓனர், உங்கள் அக்கா தானே ஃபோனில்? அது அது வந்து சத்யா, எனக்கு தெரியும். எல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க ஓனர். எவ்வளோ பார்த்துக்கிறேன். என் மூஞ்சி அப்படி. என்னை பார்த்தாலே எல்லாம் சந்தேகம் தான் போடுவாங்க. என்ன பண்ணுறது? அவங்களாண்ட யாருன்னா சொல்லியிருப்பாங்க ஓனர், நான் ரவுடி பையன், குடிகாரன், பொறுக்கி, உன் தங்கச்சிலாம் அங்கே விடாதுன்னு எவனா சொல்லியிருப்பாங்க ஓனர். சொல்லிருப்பானுங்க. அட்வைஸ் தானே பண்ணாங்க உங்களுக்கு. சத்யா இங்க பாரு, உன்னை யார் நம்பினாலும் நம்பலனாலும் நான் நம்புவேன். போதுமா? ஓனர், நாளைக்கு வர சொல்ல அந்த கடையில் கறி தோசை செம்மையாக போடுவானுங்க. 2 புஷ்னு வந்துருங்க. வாங்கி கொடுத்துட்டா போச்சு, சாப்பிடு. என் சொந்த வீட்டுக்கு கூட போக முடியாம ஒரு அகதி மாதிரி ஊர் ஊரா சுத்த வச்சுட்டு, எனக்குன்னு ஒரு பேர் இல்ல, அட்ரஸ் இல்ல, ஒரு முகவரி இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ மட்டும் நிம்மதியாவா வாழ்வ? யோ 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 யோ, என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை அது என்ன புரிஞ்சுக்காதுதான். மாமா, ஆமா, நான் செஞ்ச தப்பு தான். அத நான் இல்லைன்னு சொல்லல. நான் ஏன் செஞ்சேன், அதுக்கு பின்னாடி என்ன காரணம், அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அஞ்சலியை நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்கிற பயத்திலையும், அப்புறம் அஞ்சலி மேல இருக்கிற லவ்லியும் பண்ண தப்புதான் மாமா இதெல்லாம். அஞ்சலியை மட்டும் நீங்க எல்லாரும் என் கூட சந்தோஷமா வாழ வச்சா என் அஞ்சலியை நான் ராஜா மாதிரி பாத்துப்பேன். உன்னோட அப்படி ஒரு நரகத்துல ராணியா வாழ்றது என் பொண்ணுக்கு செட் ஆகாது மாப்பிள. அடேங்கப்பா, தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்ப வர்ற கோபத்துக்கு ஒண்ணு, உன் சௌரியத்துக்கு தாயக்கட்டையில இருக்கிற காய்கள் மாதிரி மனுஷங்களை நகர்த்தி நகர்த்தி விளையாடுவல்ல ஒண்ணு. வேணாம். ஏய், என்னடா என்னடா பண்ணுவ? இல்லடா, உன்னை அடிக்க கூடாது, உன்னை டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்தாலே அப்படியே உள்ளுக்குள்ள வெறி ஏறுதுடா. நீ பண்ண தப்பெல்லாம் யோசிச்சா உன்னை அப்படியே கண்ட நுண்டமா விட்டு கழுகுக்கு பொண்ணுன்னு தோணுதுடா. ஆனா அதை நான் பண்ண மாட்டேன்.
என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றதையும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதையும் நீ பார்க்கணும்டா. பார்த்து அணுவணுமா துடிச்சு நீ சாகணும். அதனால தான்டா இப்ப நான் உன்னை உயிரோட விடுறேன். என் பொண்ணை அடையறதுக்கு தானே நீ இவ்வளவு தப்பு பண்ண. என் பொண்ணு உன்னை விட்டு தனியா போய் வாழறத பார்க்கும்போது உனக்கு எவ்வளவு வலிக்கும். அந்த வலியை நீ அனுபவிக்கணும்டா. அம்மா, எவ்வளோ நாள்மா நம்ம இங்க இருப்போம்? ஏன்? அப்பா அங்க இருக்காரு, நம்ம இங்க இருக்கோம். ஏம்மா அப்படி? அது அம்மா, நம்ம வீட்டுக்கே போலாமா? அப்பா கூடவே இருக்கலாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. ஏன் பிடிக்கல? நம்ம இங்க இருக்கலாம் கொஞ்ச நாள். எனக்கு பிடிக்கல. இந்த பார்க்குட்டி, இங்க பாட்டி இருக்காங்க, சித்தி இருக்காங்க, மாமா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்கல்ல. இங்க யார் இருந்தாலும் என்னோட அப்பா என் கூட இல்லைல்ல. என் அப்பா கூட இருக்க மாதிரி வருமா? நம்ம அப்பா கூடவே போயிடலாமா? நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடுறா. தியா குட்டி, ம், ம்? பாருங்க சித்தி, அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டையா? என்னை ஏன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? முன்னாடிதான் சண்டையா இருந்தாங்க, பேசிக்க மாட்டாங்க. இப்பதான் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் அம்மா அங்க போக மாட்டேங்கிறாங்க? தியா, இங்க பாரு, இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ என்ன பண்ணிருக்கீங்க? ஆ, இல்ல மாமா, நான் சத்யாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம், அம்மா, நீங்க இங்க எங்க மாமா? நான் எங்க வா, உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே தானே என் முன்னாடியும் பொண்ணு இருக்கு, ஏன் போகக்கூடாதா? வேண்டாம் மாமா, அக்கா உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணேன்? பின்ன அக்கா தான் இங்க இருக்கணும்னு சொன்னால, நீங்க கேட்டீங்களா? என்னமோ பெருசா அத பண்றேன் இத பண்றேன்னு ஆவேசமா கிளம்பி போனீங்க. எங்களை விட நீங்க அந்த வீட்டுல இருக்கிறது முக்கியமான அக்கா கோவமா இருக்கான். ஏம்மா, எதுக்கு சொன்னேன்னு புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? இங்கே இருந்தால் பண்ண முடியாது, அங்கே இருந்தால் பண்ண முடியும். 4 பேர் அவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அது பொய். அது பொய்ன்னு நிரூபிக்கணும். எந்த இடத்துல அவங்க அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல அவங்க தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? அதை இங்கிருந்தே செய்யலாம்ல மாமா. ஐயோ, அது இங்கேருந்து செய்ய முடியாதுன்றதுனால தான் அங்கேருந்து செய்யணும்னு சொல்கிறேன். இல்ல, புரியல. எனக்கு தான் புரியல. இங்கே யாருக்குமே எதுவுமே புரியாது, ஆனால் எல்லாம் புரிஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் செய்வாங்க. உங்கள் அக்காவுக்கும் எதுவுமே புரியல. இந்த பாரு, இது சில வேலைங்கள்லாம் சில இடத்துல இருந்தால் அது எப்படி சொல்கிறது?